ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி அனாலிசிஸ் தென் ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். நம்ம செட்டப்ஸில் வந்துட்டு பிரேக் அவுட் அண்ட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கப்புறமா ப்ராப்பராக என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டுருக்கோங்க. ஸோ வாங்க நம்ம ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் தென் நாளைக்கான செட்டப்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் நாளைக்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறமா நாளைக்கான செட்டப்ஸ் பார்க்கலாம். பேங்க் நிஃப்டிக்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு. வாங்க இப்போ நம்ம பேங்க் நிஃப்டி பேஜில் இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம செட்டப்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடுமே நம்ம அட்டன் பண்ண மாட்டோம். ஸோ இங்கேயும் நம்ம அட்டன் பண்ணல. தென் பார்த்தீங்கன்னா டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆச்சு மார்க்கெட் மூவிங். இங்கே நமக்கு பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டலாக சூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் என்ட்ரு ஆயிருக்கணும். 51621ல் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே இருந்து நமக்கு வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாங்க. ஒரு மினிமம் ப்ராஃபிட் நீங்கள் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். இங்கே வந்து இதோட க்ளோசிங் பாயிண்ட் பாருங்கள். ஸோ 51451 வரைக்கும் இங்கே வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இங்கே வந்து ஒரு 165 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேடில் பேங்க் நிஃப்டியில். தென் செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா சேம் நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடைக்கல. நெக்ஸ்ட் இங்கே அப்வர்டில் மூவ் ஆகி இங்கே ஒரு பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. ஸோ இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டலாக சூஸ் பண்ணுவோம். இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் என்ட்ரு ஆயிருப்பீங்க. 51750 இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். இங்கே நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ எப்போவுமே ஸ்டாப் லாஸ் இல்லாமல் செட் பண்ணாமல் எந்த ஒரு ட்ரேடும் என்ட்ரு ஆகாதீங்க. நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல். ஸோ பாருங்கள், ஸ்டாப் லாஸ் எப்படி செட் பண்ணணும் அப்படின்னா நம்ம எப்பவும் போல் நம்ம இது கன்ஃபர்மேஷன் கேண்டில், இதோட ஃபர்ஸ்ட் கேண்டில், இதோட லீஸ்ட் பாயிண்ட்டை நம்ம ஸ்டாப் லாஸ் வேல்யூவாக நம்ம செட் பண்ணுவோம். ஸோ இங்கே நமக்கு இங்கே என்ட்ராயிருந்தோம், பட் இங்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ செகண்ட் ட்ரேட் வில் பி அ ஸ்டாப் லாஸ் 51661. இங்கே நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே நமக்கு ஒரு 90 பாயிண்ட்ஸ் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. இதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா சடனாக நமக்கு இங்கே வந்துட்டு ஒரு பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட் கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம சூஸ் பண்ணணும். இதோட க்ளோஸில் என்ட்ரு ஆயிருப்போம். 51675ல் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பாருங்கள் மார்க்கெட் நல்ல ஒரு டவுன்வர்ட்ஸில் தான் மூவ் ஆச்சு. ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் லைன் வரைக்குமே வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கலாங்க. ஸோ பாருங்கள், நம்ம செட்டப் லைனுக்குள்ளே தான் நம்மளோட ஃபுல் மார்க்கெட் மூவிங்குமே இருக்குது. ஸோ அக்யூரசி லெவல்ஸ் வந்து நீங்கள் நல்லா டெய்லி அனாலிசிஸை நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கே புரியும் செட்டப்ஸ் எவ்வளோ அழகாக மார்க்கெட்டில் ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 51333 இது வரைக்குமே வந்து நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 340 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணி என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட தேர்ட் ட்ரேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ட்ரேட். சேம் இங்கே பாருங்கள், சேம் நமக்கு நெக்ஸ்ட் நம்ம டார்கெட் லைன் நம்ம செட்டப் லைனில் தான் அகைன் ஒரு பிரேக் அவுட் கிடைச்சது, கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணுவோம். இதோட க்ளோசிங் பாயிண்டில் 51397ல் என்ட்ரு ஆயிருந்திருப்பீங்க. ஸோ இங்கே என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இதுவுமே நமக்கு அப்வர்ட்ஸில் தான் மூவிங் இருந்தது மார்க்கெட். ஸோ அகைன் நமக்கு இதோட ஹை பாயிண்ட் வரைக்குமே வந்து ஒரு ப்ராஃபிட் தாங்க. ஸோ இங்கேயும் நமக்கு ஒரு 442 பாயிண்ட்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியே வந்திருக்கலாம். ஸோ 51839 பார்த்தீங்கன்னா இதுவுமே நமக்கு ஃபோர்த் ட்ரேடும் ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட தான் நீங்கள் வெளியில் வந்திருக்கணும். ஸோ இன்றைக்கி நீங்கள் பேங்க் நிஃப்டி ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் 4 ட்ரேட்ஸ் தான் எப்போவுமே எடுத்துப்போம். பேங்க் நிஃப்டிலையும் சரி நிஃப்டி 50லையும் சரி டெய்லி 4 ட்ரேட்ஸ் மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ணுவோம். இன்றைக்கான 4 ட்ரேட்ஸ் நமக்கு பேங்க் நிஃப்டியில் முடிஞ்சிருச்சு. பட் ஒரே ஒரு ட்ரேட் மட்டும் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது. நம்ம செகண்ட் ட்ரேட் வில் பி அ ஸ்டாப் லாஸ். மற்ற 3மே நம்ம ப்ராஃபிட் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி ஓவரால் பார்த்தீங்கன்னா 945 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஏர்ன் பண்ணியிருப்போம். அதில் ஸ்டாப் லாஸ் லெஸ் பண்ணது போக ஒரு 850 பாயிண்ட்ஸ் நீங்கள் பேங்க் நிஃப்டியில் மட்டுமே வந்து 850 பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணியிருப்பீங்க நம்ம செட்டப்ஸ் யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா. ஸோ ரெகுலராக நம்ம செட்டப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம செட்டப்ஸோட அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். இப்போது நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் என்னன்னு நம்ம பார்த்துடலாம்.
சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நாளைக்கு பேங்க் நிஃப்டியில் வந்துட்டு அப் ட்ரெண்ட்ஸில் மூவிங் இருந்தது அப்படின்னா நம்ம அதுக்கான செட்டப்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் வந்துட்டு 51789. நெக்ஸ்ட் 51949. Next 52111. Next 52421. Next 52634. Next 52833. Next 52988. நெக்ஸ்ட் 53123. இதாங்க நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட்ஸில் மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் இதுதான். தென் டவுன் ட்ரெண்ட்ஸில் மூவ் ஆச்சுன்னா அதுக்கான செட்டப்ஸ் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 51511. நெக்ஸ்ட் 51340. நெக்ஸ்ட் 51084. நெக்ஸ்ட் 50842. Next 50629. Next 50466. Next 50216. Next 50002. இதாங்க நாளைக்கு டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டி டவுன்வர்ட்ஸில் மூவிங் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸ் இதுதான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் நிஃப்டி 50க்கான ஃப்ரைடேக்கான அனாலிசிஸும் நாளைக்கான செட்டப்ஸும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நிஃப்டி 50க்கான நம்ம ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். வாங்க நிஃப்டி 50ல நமக்கு வந்துட்டு ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா வெறும் 2 ட்ரேட் தாங்க அட்டன் பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து ஆக்சுவலி நமக்கு 2 ட்ரேட் தான் கிடைச்சது ஃப்ரைடே ஸ்டேட்டஸ் படி. பாருங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரேட் பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷன் எப்போ நம்ம 10 மினிட்ஸ் அட்டன் பண்ண மாட்டோம் எந்த ட்ரேடும். ஸோ இங்கே நமக்கு ப்ராப்பராக அட்டன் பண்ணல. பட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஃபர்மேஷன் எதுவும் இங்கே கிடைக்கல நமக்கு. நம்ம ரூல்ஸ் படி பிரேக் அவுட் ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் நம்ம என்ட்ரி ஆகணும். ஸோ பாருங்கள் இங்கே நமக்கு கிடைக்கல. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்துட்டு ஸோ இங்கே தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதை தான் நம்ம இங்கே பாருங்கள் பிரேக் அவுட் கிடைச்சிருக்குது. கிடைச்சிட்டு நெக்ஸ்ட் இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷனாக நம்ம சூஸ் பண்ணிப்போம். இதான் நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில். இதோட க்ளோஸில் நீங்கள் என்ட்ரு ஆயிருந்திருப்பீங்க 23628 நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு ஒரு சடனாக ஒரு குட்டி ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆயிடுச்சுங்க. இதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். பட் வந்து ஒரு 15 பாயிண்ட்ஸ் இங்கே வந்து நமக்கு வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 23619 இந்த பாயிண்ட்டில் வந்துட்டு நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. இங்கே தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம் இல்லையா. ஸோ இங்கே நமக்கு ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பாருங்கள் அகைன் இதுவுமே நம்ம பிரேக் அவுட் தான் டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆயிருக்கு இல்லையா. டவுன்வர்ட்ஸில் பிரேக் அவுட் கிடச்சிருக்குது. நம்ம இதுதான் கன்ஃபர்மேஷனாக நம்ம சூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட க்ளோஸில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். 23599 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கே நமக்கு மார்க்கெட் நெக்ஸ்ட் ஃபுல்லாகவே நமக்கு டவுன்வர்ட்ஸில் தாங்க மூவிங் இருந்தது. ஸோ பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் டவுனில் தான் மூவ் ஆயிருக்கு. இதுதான் இதோட லீஸ்ட் வரைக்குமே நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு ப்ராஃபிட் தான். 23451 வரைக்குமே இதோட லீஸ்ட் வரைக்குமே இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஸோ இது ஃபுல்லாகவுமே நமக்கு வந்துட்டு ஒரு சூப்பர் ப்ராஃபிட் தான். 150 பாயிண்ட்ஸ் இங்கே வந்து நம்ம ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒரு 15 நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுனால நிஃப்டி 50ல மட்டும் இன்னைக்கு ஒரு 135 பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீட்டாக வெளியே வந்திருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் பாருங்கள் நமக்கு எந்த கன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. நம்ம செட்டப் லைனுக்கு பிரேக் அவுட்டோ ரிவர்சல் கன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லாதனால நமக்கு இன்னைக்கு ஃப்ரைடேக்கான ஸ்டேட்டஸ் படி பார்த்தீங்கன்னா ஒன்லி நம்ம 2 ட்ரேட்ஸ் மட்டும்தான் நம்ம அட்டன் பண்ணோம். ஸோ டூ ட்ரேட்ஸில் வந்து 135 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோங்க. ஸோ இதுதான் ஓவரால் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி 50 சேர்த்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கே ஒரு 135 பாயிண்ட்ஸ் அங்கே ஒரு 850 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேல்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃப்ரைடேக்கான அனாலிசிஸ் படி ஒரு 1000 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட்டோட தான் நம்ம வெளியில் வந்திருக்கோம். ஸோ கண்டிப்பாக நம்ம செட்டப்ஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதை பற்றின ஏதாவது என்ட்ரி எக்ஸிட்டில் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா அதுக்கான என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணி என்ட்ரு ஆகுங்க. எக்ஸிட் இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணிங்க நம்ம ரூல்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஷியோராக ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் வித் மேக்ஸிமம் ப்ராஃபிட்டோட நம்மளோட மந்த் எண்டு வந்து இருக்குங்க. ஸோ எப்போவுமே நம்ம செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா மந்த் எண்டு தான் நம்மளோட இதை நீங்கள் பார்க்கணும். ப்ராஃபிட் ஸ்டேட்டஸ் மந்த் எண்டில் வெரிஃபை பண்ணுங்கள்.
டெய்லி பேசிஸ் கிடையாது. கண்டிப்பா மந்த் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் ப்ராஃபிட்ல தான் நம்ம வெளில வந்திருப்போம். ஸோ வாங்க நிஃப்டி 50 நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். நாளைக்கு நிஃப்டி 50 அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா, அதுக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் வந்து 23556, நெக்ஸ்ட் 23626, நெக்ஸ்ட் 23677, நெக்ஸ்ட் 734, next 23792, next 23848, next 23933, next 24004. இதாங்க நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸ்ல மூவ் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ். தென் சேம் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸ்ல மூவிங் இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸும் நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்துட்டு 23438, தென் 23387, then 23263, then 23176, then 23084, 84 இல்ல 81, then 22977, then 22889, then 22764. இதாங்க நாளைக்கு டவுன் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா இதுதான் நம்மளோட செட்டப்ஸ். ஸோ ரெகுலராக நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க, புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் என்ன கமெண்ட்ஸ் இருந்தாலும் சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட நம்மளோட செட்டப்ஸ் பற்றின அக்யூரசி லெவல் பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.